அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய ஓதப்பட்ட ஆயத்துக்களிலே 2 இடங்களில் வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களால் அதை கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறார். போறவங்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. கொஞ்சம் நெருங்கி வாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் போய்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவர்கள் கிருபை செய்வானாக. சகோதரர்களே, இது ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை. இந்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் நம்ம பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான். அதனால நம்ம இதை போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்தினால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க என்னுடைய அருள் கொடைகளை எண்ணி பார்த்தால் உங்களால் அதை எண்ணவே முடியாது. ஏன் எண்ண முடியாது? எல்லாத்தையும் எண்ணிடுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வராமல் இருக்காது. அப்போ அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள் கொடை அது ஒரு எல்லைக்கு உள்ளதில்லை. இப்போ நம்ம இருக்கிறோம், இது ஒரு அருள் கொடை தான். எந்திரிச்சு நடக்கிறோம், இது ஒரு அருள் கொடை தான். ஏன் உட்கார்ந்து எந்திக்க முடியாத? அப்போ நடக்கிறது, அதாவது அருள் கொடைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம மூச்சு விடுறது ஒரு அருள் கொடை தான். ஒரு பொருள் மட்டிட்டு இருந்தால் அதை எண்ணிடலாம். அல்லாஹ்வுடைய அருள் கொடை மட்டிட்ட முடியாத ஒன்று. நம்ம எப்படித்தான் அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் ஒண்ணுமே இல்லை. அஃபாதத்துக்கு முன்னே அம்மாவு மின்னி சலாதத்தன் எதி வலிசானி வல்லமீரில் மஹஜம். ஒரு கவிஞர் சொல்றாரு, யா அல்லாஹ், நீ செய்த அருள் கொடையினால நான் உனக்கு என்னுடைய உறுப்புகள், என்னுடைய கை கால் எல்லா உறுப்புகள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். வலிசானி, என்னுடைய நாவு என்னென்ன புகழுமோ எல்லாம் ஒப்படைச்சிட்டேன். வல்லமீரல் மஹஜபா, என் உள்ளம் என்னென்னமெல்லாம் உன்னை பத்தி நினைக்குமோ எல்லாம் உனக்கு நான் அதற்கு பாரமாக தந்து விட்டேன். அப்போ ஒரு மனுஷன் வெளி உறுப்பு, உள் உறுப்பு, நாவு, இந்த 3 மூலமாகத்தான் நன்றி செலுத்த முடியும். அது எல்லாமே நான் செலுத்தினாலும் கம்மி தான் சொல்றேன். அப்ப நம்ம இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொல்லலாம், நம்ம போறோம், 1 கிலோ பால் கோவா கொடு, பால் அல்வா கொடு, ஜிலேபி கொடு அப்படின்னு வாங்கி சாப்பிடுறோம். டீ போடு. எப்படி வந்துச்சு டீ? இப்போ யோசிச்சிருக்கோமா? அல்லாஹ் சொல்றான், நீ டீ குடிக்கிறீல்ல, இந்த டீ நான் எங்கிருந்து கொண்டு வந்து தெரியுமா? மிம்பை, நீங்க நல்லா முன்னா சொல்லிட்டு வரான். மிம்பை நீ பருத்தியும் வதம், மாடு சாப்பிடக்கூடிய தீன் அந்த வைக்கல் இருக்குதா 3 விதமாக பிரிகின்றது. ஒன்று அல்லாஹ்வுடைய குதிரத்து, சின்ன இடம் தான். ஒன்று ரத்தம், அப்படி அமைச்சிருக்கான். இறப்பையிலிருந்து ஒரு சக்தி ரத்தமா மாறி போயிடும். இன்னொன்னு அதாவது சாணமாக மாறிடும். இன்னொன்னு பாலாக மாறும். மிம்பைரி பரதியும் வதம். இந்த பால் எங்கிருந்து வருதுன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த சாணம் ரத்தம் 2க்கு மத்தியிலிருந்து பால் வருது. எப்படி வருது? லபனன் ஹாலிஸ், அல்ல கலப்பற்ற பால். என்ன அப்படி? அந்த பால்ல எப்பமாவது சாணி வாடை வந்திருக்கா? பக்கத்துல இருக்கு, சாணிக்கு பக்கத்துல தான் வருது. அது வந்திருக்கா? சரி, ரத்தத்திற்கு பார்த்து ரத்தத்துடைய கலர் வந்திருக்கா? கிடையாது. அது ஹாலிசன், கலப்பற்ற பால். பால் வச்சு எவ்வளவு போடுறோம், டீ போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம். மின் சமராத்தி நஃபீ வல்லா, நான் சக்கரம் வருது. சக்கரை அல்ல சுகர் எப்படி வருது? கரும்பு மற்ற இதிலிருந்து அல்லாஹ் தஆலா கொண்டு வர்றோம். அது இல்லைன்னு வைங்க, நீ எங்க சர்க்கரை கொண்டு வரீங்க? ஒண்ணுமே எங்க முடிய முடியாது. அல்லாஹ் சக்கரை போடணும், போடு, சக்கரை போட்டாதான் ருசி. என்னங்க? அப்போ இதே போன்று அல்லாஹ் சொல்றான், இந்த தேனி எங்கேயோ போய் கொண்டு வருது. நூற்றுக்கணக்கான மைல் போய் பறந்து போய் அந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்குது. அதனுடைய கூடு, அதனுடைய விளக்குகள், பெரிய ஒரு விளக்கு. அது தேன் கூடவே ஒரு நாள் பூரா நம்ம சொல்லலாம். அது வடிவம். அதுக்கு அல்லாஹ் தஆலா தேன் ராஜா ஈ ஒன்று இருக்குது. அதன் அனுமதி இல்லாமல் உள்ள எந்த ஈ வர முடியாது. அதுக்கு நிறைய ஷரத்து வச்சிருக்காங்க. அந்த ஈ எங்க இல்லாம போய் கொண்டு வந்து நமக்காக அந்த தேனை கொண்டு வருது. அல்லாஹ் சொல்றான். அப்போ
அதாவது பல கலர்ல இருக்கும். தேன் வந்து ஒரு கலர்ல முஸ்தலிஃபுன் அல்வானு அல்லாஹ் சொல்றான். அந்த தேன் வந்து மாணிக்க கல்லுன்னு சொல்றாங்க. தேன் சாதாரணமா இல்லை, மாணிக்க கல்லுல அது ஒண்ணுக்காக. மாணிக்க கல்லு சும்மா சொல்லிக்கலாம், ஆனா உண்மையான மாணிக்க கல் எது? தேன் தான். அந்த தேனை நீங்க எல்லா மருந்துலையும் சொல்றான். அந்த கால தேன் குடைச்சி சாப்பிடு, தேன் குடைப்பி சாப்பிடணும். ஏங்க அப்படி? அது மருந்து வேலை செய்யாலும் தேன் வேலை செய்யும். எவ்வளவு விஷயத்துக்கு அது உபயோகப்படும். நரம்பு தளர்ச்சி, ரொம்ப பேர் நரம்பு தளர்ச்சிக்கு எவ்வளவு மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க உடம்பு இல்லாம. நீங்க தேனை சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் நரம்பு தளர்ச்சிலாம் ஓடி போயிடும், வயிறு சுத்தம் எல்லாம் சரியாயிடும். மனிதருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து இருக்காங்க தேன்ல. மௌத்தை தவிர எல்லாத்துக்கும் மருந்து. இப்படி அல்லாஹ் இன்னைக்கு அவன் ஓதன ஆயத்துல பூரா இப்படி நிறைய சொல்லிட்டு வரான். இந்த அருள்கொடைகள் எல்லாம் நீங்க என்ன முடியுமா? நீங்க எங்கேதான் கொண்டு வர முடியுமா? எவனா அமெரிக்காவும் என்ன சொல்றீங்க? எவனா முடியுமா? எவனும் முடியாது. அல்லாவை தவிர எவனாலையும் முடியாது. யாரா இருக்கானா? அல்லா நிறைய கேட்கறான். எவனாவது இருக்கானா? இதை கொண்டு வர எவனா இருக்கானா? எவன் இருக்கான்? எவனுமே. எல்லாமே அல்லாஹுடைய வல்லமை, குதிரத்து. அதான் அல்லாஹ் சொல்றேன், என்னோட அருள்கொடைகள் நீங்க என்னவே முடியாது. அப்போ நம்ம நன்றி செலுத்துறதெல்லாம் என்ன? ஒரு சும்மா கொஞ்ச நேரம். இது உண்மையிலே ஒரு நன்றியே கிடையாது. ஒரு மனிதன் பிறக்கும் போதே சஜிதார உளுந்தான், அதே மௌத்தாயிட்டான். அப்பவும் கூட அவன் நினைப்பான, நான் கொஞ்சம் தான் அமல் செஞ்சேன். அந்த மாதிரியான ஒரு பெரிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா இதெல்லாம் விட ரொம்ப டாப்பான வாழ்க்கை வச்சிருக்கான். அதை பத்தி சொல்லிட்டே வர்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் இந்த சொர்க்கத்துக்கு அடையக்கூடிய தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை நினைத்து நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய சிறப்பான மக்கள் அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى اله واصحابه ولبيته اجمعين. اللهم انس وحشتنا في قبرنا. اللهم ارحمنا بالقران العظيم واجعله لنا اماما ونورا وهدى ورحمه. اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وآناء النهار واجعله لنا حجة يا رب العالمين. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وبيته أجمعين والحمد لله رب العالمين. ஒரு மதரசாவுக்காக வெளியே துண்டுபிடித்திருக்கின்றார்கள். நம்மளால் முடிந்த அளவு நாம் நன்மையை தேடிக்கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நவைத்து சௌமகதில் அந்நதாயி ஃபர்லி ரமலான ஆதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா என் பேரில் விதியாக்கப்பட்ட இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக அல்லாஹ்விற்காக நாளை பிடிக்க நியதி செய்தோம்.